பிரைஸ்ல இந்த வீடியோவில் நம்ம எதை குறித்து பார்க்க போகிறோம் அப்படின்னா, உண்மையான ஆசாரியனுக்கும் உண்மை இல்லாத ஆசாரியனுக்கும் உள்ள வித்தியாசம். உண்மையான ஆசாரியன் எப்படி நடப்பான், உண்மை அல்லாத ஆசாரியன் எப்படி நடப்பான், அவர்களுக்கு கீழே இருக்கிற ஜனங்களுக்கு என்ன நடக்கும், உண்மையாக நடக்கிற ஆசாரியனுடைய கரத்தின் கீழே அடங்கி இருக்கிற ஜனங்களுக்கு என்ன சம்பவிக்கும், இப்படிங்கிற காரியத்தை தான் அந்த வீடியோக்களை பார்க்க போகிறோம். வாசிக்கலாம். எரேமியா 7:4. கர்த்தரின் ஆலயம், கர்த்தரின் ஆலயம், கர்த்தரின் ஆலயம் இதுவே என்று சொல்லி பொய் வார்த்தைகளை நம்பிக்கொள்ளாதிருங்கள். அதே நான் பொய் வார்த்தைகளை நம்பிக்கொள்ளாதீங்க அப்படின்னா, ஒரு கூட்டம் சொல்லிக்கிட்டு இருக்கு. என்ன கூட்டம் சொல்லிட்டு இருக்குன்னா, இது ஆண்டவருடைய ஆலயம், இது ஆண்டவரோட ஆலயம், இங்கே கவனமாக இருக்கணும், இங்கே அப்படி இருக்கணும், இங்கே எப்படி இருக்கணும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு சில வார்த்தைகளை சொல்லிக்கிட்டு இருக்கு. அந்த வார்த்தைகள் எல்லாம் என்ன வார்த்தைகள்? பொய் வார்த்தைகள் அப்படின்னு ஆண்டவர் சொல்கிறாங்க. இது ஆண்டவர் தான் சொல்கிறாங்க. எரேமியா 7:1. கர்த்தரால் எரேமியாவுக்கு உண்டான வசனம். கர்த்தரால் எரேமியாவுக்கு உண்டான வசனம். அப்போ இதை தெளிவாக போட்டிருக்கு. ஆண்டவரே சொல்கிறாங்க, கர்த்தருடைய ஆலயம், கர்த்தருடைய ஆலயம்னு ஒரு கூட்டம் சொல்லிக்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிக்கிட்டு, அவன் சொல்கிற வார்த்தைகள் எல்லாத்தையும் என்ன செஞ்சுட்டு இருக்காத, நம்பிக்கிட்டு இருக்காத, பொய் வார்த்தைகளை என்ன செஞ்சுட்டு இருக்கான், அவன் சொல்லிக்கிட்டு இருக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த வசனம், 5வது வசனம். நீங்கள் உங்கள் வழிகளையும் உங்கள் கிரியைகளையும் நன்றாய் சீர்படுத்தி நீங்கள் மனுஷனுக்குள்ள வழக்கை நியாயமாய் தீர்த்து பரதேசியையும் திக்கற்றவனையும் விதவையையும் ஒடுக்காமலும் குற்றமில்லாத இரத்தத்தை இந்த ஸ்தலத்திலே சிந்தாமலும் உங்களுக்கு கேடுண்டாக அந்நிய தேவர்களை பின்பற்றாமலும் இருப்பீர்களாகையாகில் அப்பொழுது நான் உங்கள் பிதாக்களுக்கு கொடுத்த தேசமாகிய இந்த ஸ்தலத்திலே உங்களை சதா காலமும் குடியிருக்க பண்ணுவேன். சரி, இதெல்லாம் ஆண்டவர் சொல்கிறாங்க. நீ எரேமியாட்ட போய் சொல்கிறாங்க, நீ போய் நின்று சொல்லு. எங்கே நின்று சொல்லு அப்படின்னா, 2வது வசனத்தில் வாசிக்கிறோம், கர்த்தருடைய ஆலயத்தின் வாசலில் நின்று என்ன செய், நான் சொல்கிறத சொல்லு. ஒரு கூட்டம் சொல்லிக்கிட்டு இருக்கு, கர்த்தரின் ஆலயம், கர்த்தரின் ஆலயம் சொல்லிட்டு மனம் போல வாய்க்கு வந்ததெல்லாம் சொல்லிக்கிட்டே இருக்குது. ஆனால் அந்த வார்த்தைகள் எல்லாம் பொய் வார்த்தைகள், போய் என்னுடைய ஜனங்கள் இடத்துல போய் சொல்லு அப்படின்னு சொல்கிறாங்க. எது பொய் வார்த்தைகள், எது கரெக்டான வார்த்தைகள் அப்படின்னா, அதுக்கு ஆண்டவரை எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க. 5வது வசனத்தில் சொல்கிறாங்க, என்ன சொல்கிறாங்க, உங்கள் வழிகளையும் உங்கள் கிரியைகளையும் என்ன செஞ்சு பாருங்கள், நன்றாய் சீர்படுத்தி நீங்கள் மனுஷருக்கும் உள்ள வழக்கை நியாயமாய் தீருங்க. அதாவது வழக்கோட எங்கே இருக்காதீங்க, ஆலயத்துக்குள்ளே என்ன செய்யாதீங்க, இருக்காதீங்க. உங்களுக்குள்ள ஒரு 2 பேத்துக்குள்ள ஒரு வழக்கு இருக்குது அப்படின்னா, அந்த வழக்கு என்ன செய்யுங்க, தீருங்க. இப்படி தீர்த்து திக்கற்றவர்கள், பரதேசிகள், விதவைகள் என்ன செய்யாதீங்க, ஒடுக்காம என்ன மாத்திரம் பின்பற்றுகிறவர்களாக என்ன செய்யுங்க, இருங்க. இப்படி இருக்கிற இடத்துல தான் நான் என்ன செய்வேன், நான் இருப்பேன் அப்படின்னு ஆண்டவர் சொல்றாங்க. அடுத்த வசனம், 8வது வசனம். இதோ ஒன்றுக்கும் உதவாத பொய் வார்த்தைகளை நீங்கள் நம்புகிறீர்கள். உங்க பிதா ஆலயம் கட்டியிருக்கிறாங்க, அப்போ நான் பிதாக்கள் இடத்துல சொன்னதுனால நான் இந்த இடத்துல இருப்பேன் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்கிறாங்க. என்னுடைய ஆலயம்னா அது இப்படி தான் நடக்கணும், இப்படி தான் இருக்கணும், இப்படிலாம் என்ன செஞ்சுட்டு இருக்கணும், எனக்கு விருப்பமான காரியங்கள் நடந்துகிட்டு இருக்கணும். அப்பொழுது உங்களுடைய 7வது வசனத்தில் போட்டிருக்கு, என்ன செய்வேன், நான் அப்பொழுது நான் இந்த ஸ்தலத்தில் உங்களை சதா காலம் குடியிருக்க பண்ணுவேன். என்னுடைய கற்பனைகளின்படி நான் சொல்லுகிற அந்த இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் படி நீங்கள் நடந்தீங்க அப்படின்னா, இந்த ஆலயத்தில் நினைச்சுவேன் நான் இருப்பேன், நீங்களும் இந்த தேசத்தில் எப்படி இருப்பீங்க, சதா காலமும் இருப்பீங்க. ஆனால் இல்லை, நான் இப்படி இல்லை அப்படின்னு சொல்லிட்டு, இது ஆலயம்னு சொல்லிட்டு நீங்களே என்ன செஞ்சுட்டு இருக்காதீங்க, இந்தந்த காரியங்கள்லாம் செஞ்சுட்டு இருக்காதீங்கன்னு ஆண்டவர் சொல்கிறாங்க. அடுத்த வசனம். நீங்கள் திருடி கொலை செய்து வியாபாரம் பண்ணி பொய் ஆணையிட்டு பாகாலுக்கு தூபம் காட்டி நீங்கள் அறியாத அந்நிய தேவர்களை பின்பற்றி பிற்பாடு வந்து என் நாமம் தரிக்கப்பட்ட இந்த ஆலயத்திலே எனக்கு முன்பாக நின்று இந்த அருவருப்புகளை எல்லாம் செய்வதற்காக விடுதலை பெற்றிருக்கிறோம் என்று சொல்லுவீர்களே. சரி, இதில் ஆண்டவர் சொல்றாங்க, நீ என்ன செஞ்சுட்டு வர்ற, நீ வெளியே திருடிட்டு என்ன செஞ்சுட்டு வர்ற, உள்ள வர்ற. அடுத்து என்ன சொல்றாங்க, கொலை செஞ்சுட்டு உள்ள வர்ற. ஒருத்தனுக்கு அகெயின்ஸ்டா ஏதாவது ஒரு காரியத்தை செஞ்சுட்டு கொலை செஞ்சுட்டுனா அவனை வெட்டி சாய்க்கிறது மாத்திரம் கிடையாது, அவனுக்கு அகெயின்ஸ்டா நீ ஒரு காரியத்தை செய்யறது நிமித்தம் அவனை வாழவே விடாதபடிக்கு நீ ஆக்கிடுற. உனக்கு ஒரு டீமை உண்டாக்கிட்டு அவன் எழும்பவே கூடாதுங்கிற அளவுக்கு அவனுக்கு செட்டப் பண்ணி எல்லாம் பண்ணிட்டு நீ எங்க வந்து உட்காந்துருக்க, மறுபடியும் என்னுடைய ஆலயத்துல வந்து உட்காந்துருக்கிற. அடுத்து என்ன சொல்றாங்க, விபச்சாரம் பண்ணிட்டு பொய் ஆணையிட்டு சர்ச்சுக்குள்ள இருந்துகிட்டு என்ன செஞ்சிட்டு இருக்கிற, நீ விபச்சாரம் பண்ணிட்டு இருக்க. ஒரு ஸ்திரியை இச்சையோடு பார்க்கறது என்னதான், விபச்சாரம் அப்படின்னு ஆண்டவர் சொல்றாங்க. அப்போ உள்ள உட்கார்ந்துக்கிட்டே ஒருத்தர் மேல ஒரு ஆசையா என்ன செஞ்சிட்டு இருக்கிற, பார்த்துக்கிட்டு இருக்கிற.
அப்படின்னா ஆனால் என்ன சொல்ல வராங்க அப்படின்னா, நீ கொலை செஞ்சுட்டு, நீ வந்து விபச்சாரம் பண்ணிக்கிட்டு, நீ எங்கே வராத, என்னுடைய ஆலயத்துக்குள்ளே வராத, திருடிட்டு, எவன் பொருளையாட்டு திருடிட்டு, எவனுக்குள்ள ஒன்றையாவது ஏதாவது ஒரு வழிகளில் நீ எடுத்து வச்சுக்கிட்டு என்ன செய்யாத, என் ஆலயத்துக்குள்ளே வராத. அடுத்து என்ன சொல்கிறாங்க? நீங்கள் திருடி, கொலை செய்து, விபச்சாரம் பண்ணி, பொய் ஆணையிட்டு, பாகாலுக்கு தூபம் காட்டி, நீங்கள் அறியாத அந்நிய தெய்வர்களை பின்பற்றி. ஆனால் சொல்கிறாங்க, உனக்கே தெரியாது, நீ ஒரு தெய்வத்தை கும்பிட்டுக்கிட்டு இருக்க, அதோட பேக்ரவுண்ட் உனக்கு தெரியுமா, அதோடைய பேக்ரவுண்டு என்ன, அது எப்படிங்கிறது தெரியுமா? ஆனால் என்ன சொல்கிறாங்க, நீ அறியாத ஒரு தெய்வத்தை என்ன செஞ்சுட்டு இருக்கிற, பின்பற்றிட்டு அதையும் நம்பிக்கிட்டு என்ன செஞ்சுட்டு வர, நீ என்ன செஞ்சுட்டு வர, இங்கே வருகிற, இப்படிலாம் ஆலயத்துக்கு வரக்கூடாது அப்படின்னு ஆண்டவரே சொல்கிற வார்த்தை. ஆண்டவர் தன்னுடைய ஆலயத்துக்கு எப்படி எப்படிலாம் வரணும் அப்படின்னு இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுத்துற வார்த்தை. ஆலயம் கட்டியிருக்கு, ஒரு கோபுரம் மாதிரி இருக்குது, இது ஆலயம், இது ஆண்டவருடைய ஆலயம், இங்கே ஆண்டவர் இருக்கிறாங்க, என்ன செய்யாத, வராத. அதான் ஆண்டவர் சொன்னாங்க, இது ஆலயம், இது ஆலயம்னு சொல்லிட்டு பொய்யா பேசிகிட்டு இருக்கிற ஒரு கூட்டம், அந்த கூட்டத்தெல்லாம் நம்பாத, அவன் சொல்கிற அந்த பொய் காரியத்தை என்ன செய்யாத, நம்பாத. எது ஆலயம் அப்படின்னா, என்னுடைய கட்டளைகள், என்னுடைய ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் படி நடக்கிற இடத்துல தான் என்ன செய்வேன், நான் இருப்பேன். இது என்னுடைய ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ். திருடிட்டு வரக்கூடாது, கொலை செய்துட்டு வரக்கூடாது, விபச்சாரம் பண்ணிட்டு வரக்கூடாது, அந்நிய மனைவியை நேசிக்கக்கூடாது, மற்ற பெண்களை நேசிக்கக்கூடாது, இப்படிலாம் நேசிச்சுட்டு என்ன செய்யக்கூடாது, என்னுடைய ஆலயத்துக்குள்ள வந்து நிச்சயக்கூடாது, உட்காரக்கூடாது, தெய்வம் அல்லாத ஒன்றை தெய்வம்னு சொல்லிக்கிட்டு என்னிடத்துல வந்து நிச்சயக்கூடாது, உட்காரக்கூடாது. அடுத்து பிற்பாடு வந்து என் நாமம் தரிக்கப்பட்ட இந்த ஆலயத்திலே எனக்கு முன்பாக நின்று இந்த அருவருப்புகளை எல்லாம் செய்வதற்காக விடுதலை பெற்றிருக்கிறோம் என்று சொல்வீர்களோ? உள்ள வந்ததுக்கு அப்புறம் இப்படிலாம் வந்திருக்கான்னு தெரிஞ்சோம் ஆண்டவர் என்ன செய்வாங்க, உங்களை மன்னிப்பாரு மன்னிப்பாரு அப்படின்னு ஒரு கூட்டம் சொல்லிக்கிட்டு இருக்கோம், இப்படிலாம் சொல்லிட்டு இருக்கோம், நீ என்ன செய்யாத, அதை நம்பாத. அடுத்த வசனத்தை ஆண்டவர் சொல்றாங்க, என் நாமம் தரிக்கப்பட்ட இந்த ஆலயம் உங்கள் பார்வைக்கு கள்ளர் குகை ஆயிற்றோ, இதோ நானும் இதை கண்டேன் என்று கர்த்தர் சொல்கிறார். ஆண்டவர் சொல்றாங்க, இப்படி திருட்டுத்தனம் பண்ணிக்கிட்டு இப்படி வந்து ஓடி ஒளிகிறவன், அதாவது தவறு பண்ணுகிறவன் எங்கே போய் ஓடி ஒளிவான், அவன் வந்து ஒரு குகைக்குள்ளே போய் ஓடி ஒளிவான், ஒரு காட்டுக்குள்ளே போய் ஓடி ஒளிவான், யாரும் என்னை பிடிச்சிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக அங்கே போய் ஒளிஞ்சிக்கிட்டு இருப்பான். அதே தானப்பா நீ எனக்கும் செஞ்சுக்கிட்டு இருக்கிற, இது என்னுடைய ஆலயம்னு சொல்கிற, ஆனால் எல்லா தவறுகளையும் செஞ்சுட்டு இருக்கிற, எல்லாரும் தவறையும் செஞ்சுக்கிட்டு உள்ளுக்குள்ளே இருக்க, ஆலயத்தில் வந்து இருக்கிற. காரணம் கேட்டால் ஆண்டவர் மன்னிப்பாங்கன்னு சொல்லிட்டு இருக்கிற. அடுத்த வசனம், நான் முந்தி என் நாமம் விளங்க பண்ணின சீலோவில் உள்ள என் ஸ்தலத்துக்கு நீங்கள் போய் இஸ்ரவேல் ஜனத்தினுடைய பொல்லாப்பி நிமித்தம் நான் அதற்கு செய்ததை பாருங்கள். இப்போ ஆண்டவர் சொல்கிறாங்க, நீ ஒரு இடத்துக்கு போய் நான் சீலோயா அந்த பட்டணத்துக்கு நான் பண்ண காரியத்தை பாரு, அவங்களும் இதை தான் செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க, இதே போல தான் என்ன செய்ய போகிறேன், இங்கே செய்ய போகிறேன். இதெல்லாம் ஆண்டவர் யாருக்கு சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க அப்படின்னா, இந்த லீடர்ஸ்கிட்ட சொல்லிட்டு இருக்கிறாங்க, சபையை நடத்துகிறவர்கள், தலைவர்கள், இப்படிப்பட்ட தலைவர்கள் இடத்துல ஆண்டவர் சொல்லிட்டு இருக்கிறாங்க, நீ என்ன செய்யக்கூடாது, நீ வந்து எது முக்கியமோ அதை நீ என்ன செஞ்சுட்டு இருக்கணும், போதிக்கணும், திருடக்கூடாது, கொலை செய்யக்கூடாது, விபச்சாரம் பண்ணாத, இங்கே இருக்கிறவன் என்ன செய்யக்கூடாது, அடுத்த ஒரு ரிலேஷன்ஷிப்பில் என்ன செய்யக்கூடாது, இருக்கக்கூடாது, இப்படிலாம் இருந்தால் என்ன செய்யக்கூடாது, ஆலயத்துக்குள்ளே வராத, இந்த இடத்துல வந்து ஆண்டவர் மன்னிப்பாருங்கிற ஒரு எண்ணத்தில் வராத. ஆண்டவர் என்ன செய்ய மாட்டாங்க, இதை கள்ளர் குகையாக ட்ரீட் பண்ணுகிறது இல்லை, அவர் தன்னுடைய ஆலயமாக ட்ரீட் பண்ணுறாங்க, அதுக்கு ஒரு ரூல்ஸ் இருக்குது, அதுக்கு ஒரு ரெகுலேஷன்ஸ் இருக்குது அப்படின்னு ஆண்டவர் சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க. வாசிக்கலாம், நான் முந்தி என் நாமம் விளங்க பண்ணின சீலோவில் உள்ள என் ஸ்தலத்திற்கு நீங்கள் போய் இஸ்ரவேல் ஜனத்துடைய பொல்லாப்பி நிமித்தம் நான் அதற்கு செய்ததை பாருங்கள். ஓகே, இப்போ செய்ததை பாருங்கன்னு சொல்லியிருக்கிறாங்களே, இது வந்து என்ன செஞ்சாங்கன்னா, ஆல்ரெடி ஆண்டவர் வந்து ஏலியின் குடும்பத்துக்கு ஆண்டவர் செய்திருந்தாங்க. ஏலியின் குடும்பத்தில் ஏலியின் பிள்ளைகள் வந்தால் எல்லாம் செஞ்சுட்டு இருந்தாங்க, மனம் போல வாழ்ந்துகிட்டு இருக்கிற நிமித்தம் ஆண்டவர் என்ன செஞ்சாங்க, இந்த ஏலியின் குடும்பத்தை ஒரே நாளில் எல்லாத்தையும் அழிக்கிறாங்க, அவங்க மனம் போல வாழ்ந்தது நிமித்தம் அழிக்கிறாங்க. அதை வாசிக்கலாம், 1 சாமுவேல் 2ஆம் அதிகாரம் 13ஆவது வசனம். அந்த ஆசாரியர்கள் ஜனங்களை நடப்பித்த விதம் என்னவென்றால், எவனாகிலும் ஒரு பலியை செலுத்தும் காலத்தில் இறைச்சி வேகும் போது ஆசாரியனுடைய வேலைக்காரன் 3 கூறுள்ள ஒரு ஆயுதத்தை தன் கையிலே பிடித்து வந்து அதனாலே கொப்பரையிலாவது பானையிலாவது சருவத்திலாவது சட்டியிலாவது குத்துவான். அந்த ஆயுதத்தில் வருகிறதை எல்லாம் ஆசாரியன் எடுத்துக்கொள்ளுவான். அப்படி அங்கே சீலோவிலே வருகிற இஸ்ரவேலருக்கெல்லாம் செய்தார்கள். கொழுப்பை தகனிக்கிறதற்கு
தகனிக்கிறதற்கு முன்னும் ஆசாரியனுடைய வேலைக்காரன் வந்து பலியிடுகிற மனுஷனை நோக்கி, ஆசாரியனுக்கு பொரிக்கும்படி இறைச்சி கொடு, பச்சை இறைச்சியே அல்லாமல் அவித்ததை உன் கையிலே வாங்குகிறதில்லை என்பான். இதில் போட்டிருக்கிறது நம்ம இப்போ பிக்சராக பார்த்துட்டு இருக்கோம்ல. இப்போ ஆசாரியர்கள் இருப்பாங்க, லீடர்ஸ் இருப்பாங்க, இந்த லீடர்ஸுக்கு அசிஸ்டன்ஸ் இருப்பாங்க. இந்த அசிஸ்டன்ஸ் வந்து சொல்லுவாங்க, நீ வந்து என்ன செய், ஆசாரியருக்கு இதை கொடு, தீர்க்கதரிசிக்கு இதை கொடு, லீடர்ஸ்க்கு இதை கொடு, இதெல்லாம் அவங்களுக்கு கொடுக்கணும் இப்படின்னு சொல்லிட்டு இருக்கோம்ல. இதே மாதிரி தான் இந்த சீலோவா பட்டணத்தில் நடந்துகிட்டு இருக்கு. அதாவது சாமுவேல் வருகிறதற்கு முன்னாடி அங்கே நடந்துகிட்டு இருக்கு. ஏன் ஆண்டவரை சாமுவேலை கொண்டு வந்தாங்கன்னு தெரியணும்ல. இந்த சாமுவேலை கொண்டு வருகிறதுக்கு முன்னாடி அங்கே ஒரு ஆசாரியர் இருக்கிறார், அவருக்கு சில பிள்ளைகள் இருக்கிறாங்க. அவங்க நடந்துகிட்ட விதத்தை இந்த இடத்துல எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கிறாங்க. அவங்க எப்படிலாம் நடந்துக்கிறாங்களாம், இப்படி வந்து ஜனங்கள் வந்து ஆண்டவருக்காக ஏதாவது கொடுக்கும் பொழுது என்ன செய்வாங்களாம், ஒரு ஈட்டியை குத்தி அது என்னென்னலாம் வருதோ அதெல்லாம் எங்கே போயிடணுமா, அதெல்லாம் ஆசாரியனுக்கு போயிடணும். அப்படி அதுக்கு ஒரு அசிஸ்டன்ட் இருக்கிறார். அவர் இதெல்லாம் அதெல்லாம் என்ன செஞ்சுட்டு இருக்கிறாரு, இன்ஸ்ட்ரக்ட் பண்ணிட்டு இருக்கார். வாசிக்கலாம் மறுபடியும் 15வது வசனம். கொழுப்பை தகனிக்கிறதற்கு முன்னும் ஆசாரியனுடைய வேலைக்காரன் வந்து பலியிடுகிற மனுஷனை நோக்கி, ஆசாரியனுக்கு பொரிக்கும்படி இறைச்சி கொடு, பச்சை இறைச்சியே அல்லாமல் அவித்ததை உன் கையிலே வாங்குகிறதில்லை என்பான். பலியிடுகிறதற்கு முன்னே, பலியிடுறதுக்கு முன்னே அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, ஆண்டவருக்கு கொடுக்கறதெல்லாம் இருக்கட்டும் ஒரு பக்கம், முதல்ல மாதிரி யாருக்கு கொடு, முதல்ல ஆசாரியனுக்கு கொடு. அடுத்து அதற்கு அந்த மனுஷன், பச்சை இறைச்சியே அல்லாமல் அவித்ததை உன் கையிலே வாங்குகிறதில்லை என்பான். இப்போ ஒரு கூட்டம் சொல்லிட்டு இருக்குல்ல, ஆசாரியனுக்கு பெஸ்ட்டாக தான் கொடுக்கணும், லீடர்ஸுகளுக்கு பெஸ்ட்டாக தான் கொடுக்கணும், இப்படி ஒரு கூட்டம் ஏமாத்திக்கிட்டு இருக்குல்ல, பொய் சொல்லிக்கிட்டு இருக்குல்ல. இதுதான் ஆண்டவர் சொல்கிறாங்க. என்ன சொல்கிறாங்க, அவனை ஏமாத்திட்டு இருக்கிறான், உன்னை நம்ப பண்ணிட்டு இருக்கிறான், இது ஒரு ஆண்டவர் ஆலயம், அவனுக்கு பெஸ்ட்டாக கொடுக்கணும், பெஸ்ட்டாக கொடுக்கணும். யாருக்கு பெஸ்ட்டாக கொடுக்கணும், ஆண்டவருக்கு தான் பெஸ்ட்டாக கொடுக்கணும். வாசிக்கலாம். அதற்கு அந்த மனுஷன், இன்று செய்ய வேண்டியபடி முதலாவது கொழுப்பை தகனித்து விடட்டும், பிற்பாடு உன் மனவிருப்பத்தின்படி எடுத்துக்கொள் என்று சொன்னாலும் அவன் அப்படி அல்ல, இப்பொழுதே கொடு, இல்லாவிட்டால் பலவந்தமாய் எடுத்துக்கொள்ளுவேன் என்பான். இப்போ அந்த அடுத்த கட்ட கூட்டம், அடுத்த ஸ்டைல் கூட்டம். ஒரு கூட்டம் என்ன சொல்லுது, அசிஸ்டன்ஸ் அனுப்பி ஒரு சாஃப்டான முறையில் சொல்லிட்டு இருக்கிறாங்க. நீ என்ன செஞ்சிரு, ஆசாரியனுக்கு தான் பெஸ்ட்டாக கொடுக்கணும், இது தெரியாதா உனக்கு, ஆசாரியனுக்கு பெஸ்ட்டாக கொடுத்தா ஆண்டவனை ஆசீர்வதிப்பார, ப்ரெஸ் பண்ணுவார, இதுதான் ஆண்டவர் தான் நியமிச்சிருக்கிறாரு இந்த ஆசாரியர்களை அப்படின்னு சொல்லி ஒரு கூட்டம் அப்படி பேசிகிட்டு இருக்குது. அடுத்த ஒரு கூட்டம் இருக்குது, இது இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரீமான கூட்டம். இது என்ன பண்ணுது, 16 வசனத்துல வாசிக்கிறேன், என்ன பண்ணுது, இது வாசிக்கலாம், மறுபடியும் வாசிக்கலாம். அதற்கு அந்த மனுஷன், இன்று செய்ய வேண்டியபடி முதலாவது கொழுப்பை தகனித்து விடட்டும், பிற்பாடு உன் மனவிருப்பத்தின்படி எடுத்துக்கொள் என்று சொன்னாலும். இந்த பலியிடுற மனுஷன் சொல்லுவானா, என்ன சொல்லுவான், நான் ஃபர்ஸ்ட் கொடுத்துக்கிற ஆண்டவருக்கு செய்யறத என்ன செய்கிறேன். எனக்கு தெரிஞ்சு நிறைய பேர் கஷ்டப்படுகிறாங்க, எனக்கு தெரிஞ்சு நிறைய பேர் ஆண்டவருக்காக இது ஒரு சின்ன விஷயம் செஞ்சா கூட அவன் ஆண்டவருக்காக நிற்பான்னு எனக்கு தெரியுது, அப்படிப்பட்டவனுக்காக நான் செய்யலாம்னு நினைச்சிட்டு இருக்கிறேன் அப்படின்னு அவன் சொல்லுவானா. சொல்லும் போது ஒரு கூட்டம் சொல்லுமா, இல்ல நீ அப்படிலாம் செய்யக்கூடாது, நீ முதல்ல எங்க கொடுக்கணும், நீ அப்படி அல்ல, இப்பொழுதே கொடு, இல்லாவிட்டால் பலவந்தமாய் எடுத்துக்கொள்ளுவேன் என்பான். அது என்ன பலவந்தமா எடுத்துக்கொள்வேனா, இப்போ ஒரு காலகட்டத்தை தான் சொல்லிட்டு இருக்கு. இது கொடுக்கலன்னா ஆண்டவனை ஆசீர்வதிக்க மாட்டாரு, ஆண்டவனை தண்டிப்பாரு, எல்லைகளில் நாசமோசம் உண்டாகும். பலவந்தமாக என்ன செஞ்சுக்கிடுவானாம், எடுத்துக்கொள்வான். அதாவது என்னன்னா அப்படின்னா, பலவந்தம் நம்மகிட்ட சண்டை போட்டு பிடுங்கிறது இல்லை, அது இப்படி நடக்கும் இப்படி நடக்கும் அப்படி எப்படின்னு பயமுறுத்தி நம்மள்ட்ட என்ன செஞ்சுக்கிடுவான், வாங்கி கொள்வான். அடுத்து வாசிக்கலாம். ஆதலால் இந்த வாலிபரின் பாவம் கர்த்தருடைய சந்நிதியில் மிகவும் பெரியதாய் இருந்தது. பேர் என்ன சொல்றாங்க, பாவம். இதுக்கு பேர் என்னது, பாவம். நீ ஏன் அவன்கிட்ட வலுக்கட்டாயமா என்ன செஞ்சிட்டு இருக்கிற, புடுங்கிட்டு இருக்க. இப்படிப்பட்ட பாவத்தை ஆண்டவர் பார்த்து தான் என்ன செஞ்சாங்களாம், இந்த சீலோவாவை அழிக்கிறாங்க. வாசிக்கலாம் 31வது வசனம். உன் வீட்டில் ஒரு கிழவனும் இராதபடிக்கு உன் புயத்தையும் உன் பிதாவின் வீட்டாருடைய புயத்தையும் நான் தரித்து போடும் நாட்கள் வரும். இது ஆண்டவர் யார்கிட்ட சொல்லிட்டு இருக்காங்க தெரியுமா, இது ஆசாரியன் இடத்துல ஆண்டவர் சொல்றார். ஆசாரியன் ஏலி இருக்கிறார்ல, ஏலியின் இடத்துல ஆண்டவர் சொல்ற வார்த்தை என்ன அர்த்தம் சொல்றாங்க, உன் வீட்டில ஒரு கிழவனும் இராதபடிக்கு உன் புயத்தையும் உன் பிதாவின் வீட்டாருடைய புயத்தையும் நான் தரித்து போடும் நாட்கள் வரும். அடுத்த வசனம். இஸ்ரவேலுக்கு செய்யப்படும் சகல நன்மைக்கும் மாறாக என் வாசல் ஸ்தலத்திலே உபத்திரவத்தையும் காண்பாய். ஒருபோதும் உன் வீட்டில் ஒரு கிழவனும் இருப்பதில்லை. ஓகே, அடுத்து. என் பலிபீடத்தில் சேவிக்க நான் உன் சந்நிதியில் நிர்மூலமாகாதவர்களோ உன் கண்களை பூத்து போக பண்ணவும் உன் ஆத்மாவை வேதனைப்படுத்தவும் வைக்கப்படுவார்கள். உன் வம்சத்தில் உள்ள யாவரும் வாழ வயதிலே சாவார்கள். இது ஆண்டவர் ஆசாரியர்களுக்கு கொடுத்துக்கிறார். வாழ வயதிலே சாவார்கள் அப்படின்னா ஆண்டவர் என்ன கோபம், எனக்கு ஜனத்தை என்னிடத்துல திருப்ப வேண்டிய ஒரு பொசிஷன்ல நான் அவனை வச்சிருந்தேனப்பா, நீ என்ன செஞ்சிட்டு இருக்கிற, நீ ஜனத்தை இப்படி அலங்கோலமா என்ன செஞ்சிட்டு இருக்க, ஆளுகை செஞ்சிட்டு இருக்கிறியே, அந்த ஜனங்கள் என்னை வெறுக்கும்படிக்கு
நீ வைக்கிறியே, நீ பண்றது நிமித்தம் பார்த்து என்ன செய்யுது, அந்த ஜனங்க என்னதான் இருக்குது, இப்படிலாம் கடவுள் கேட்பாரா, இப்படிலாம் கடவுள் பண்ணுவாரா அப்படின்னு ஏன் மேலேயே ஒரு விருப்பம் உண்டு பண்ணுகிறியே, அதனால என்ன செய்வேன், உன்னுடைய எல்லைகளில வாழ வயதில சாகும்படிக்கு பண்ணுவேன். அடுத்து, உன் வீட்டில் ஒரு கிழவனும் இருப்பதில்லை. ஒரு கிழவனும் இருப்பதில்லை. ஓகே, இது நடக்க வாசிக்கலாம். 34வது வசனம். ஓப்னி பினகாஸ் என்னும் உன் 2 குமாரரின் மேல் வருவதே உனக்கு அடையாளமாய் இருக்கும். அவர்கள் இருவரும் ஒரே நாளில் சாவார்கள். ஆண்டவர் தன்னுடைய கோபத்தை வெளிப்படுத்துறதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்றாங்க. எக்ஸாம்பிள் என்ன அப்படின்னா, உன்னுடைய 2 குமாரர்களும் ஒரே நாளில் சாவாங்க. அடுத்து, அதுதான் உனக்கு அடையாளமா? அடுத்து, நான் என் உள்ளத்துக்கும் என் சித்தத்துக்கும் ஏற்றபடி செய்யத்தக்க உண்மையான ஒரு ஆசாரியனை எழும்ப பண்ணி அவனுக்கு நிலையான வீட்டை கட்டுவேன். அவன் என்னால் அபிஷேகம் பண்ணப்பட்டவனுக்கு முன்பாக சகல நாளும் நடந்து கொள்ளுவான். அடுத்து 36வது வசனம். அப்பொழுது உன் வீட்டாரில் மீதியாயிருப்பவன் எவனும் ஒரு வெள்ளி பணத்துக்காகவும் ஒரு அப்பத்துணிக்கைக்காகவும் அவனிடத்தில் வந்து பணிந்து, நான் கொஞ்சம் அப்பம் சாப்பிட யாதொரு ஆசாரிய ஊழியத்தில் என்னை சேர்த்து கொள்ளும் என்று கெஞ்சுவான் என்று சொல்லுகிறார் என்றான். இதான் ஆண்டவர் சொல்றாங்க. என்ன சொல்றாங்க அப்படின்னா, ஆசாரியன் இருந்தா நீ எனக்குன்னு ஊழியம் செஞ்சா நான் என்ன செய்வேன், உனக்கு நான் வீட்டை கட்டுவேன் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அதான் அதுக்கு மேலே இருக்கிற வசனத்தை வாசிக்கிறோம். நீ உண்மையா இல்லைல்ல, நான் உண்மையா இருக்கிற ஒருத்தனை கூப்பிடுவேன், அவன் எனக்கு எப்படி இருப்பான், என் உள்ளத்துக்கும் என் சித்தத்துக்கும் ஏற்றபடி செய்யத்தக்க, என் உள்ளத்துக்கும் என் சித்தத்துக்கும் ஏற்றபடி அவன் செய்வான். அதனால என்ன செய்வேன் தெரியுமா, நான் அவனுக்கு என்ன செய்வேன், அவனுக்கு நிலையான வீட்டை கட்டுவேன். அவனுக்கு ஒரு நிலையான ஒரு வீட்டை கட்டுவேன். ஆனா உனக்கு என்ன செய்வேன் தெரியுமா? 36வது வசனம். அப்பொழுது உன் வீட்டாரில் மீதியாயிருப்பவன் எவனும் ஒரு வெள்ளி பணத்துக்காகவும் ஒரு அப்பத்துணிக்கைக்காகவும் அவனிடத்தில் வந்து பணிந்து, நான் கொஞ்சம் அப்பம் சாப்பிட யாதொரு ஆசாரிய ஊழியத்தில் என்னை சேர்த்து கொள்ளும் என்று கெஞ்சுவான். அது என்ன, அவனிடத்தில் வந்து பணிந்து அப்படின்னா, நீ யார உன் மூலயமா யார் உருவாகி வர்றாங்களோ அவனிடத்துல வந்து என்ன செய்வேன், கெஞ்ச வைப்பேன். அந்த அப்பத்துக்கு ஆசைப்பட்டு தானே நீ வந்து ஜனங்களை என்னை வெறுக்கும்படிக்கு வச்ச. அதனால நான் என்ன செய்வேன் அப்படின்னா, ஒன்று இதே அப்பத்துக்காக அலைந்து திரிய பண்ணுவேன்னு சொல்லி அந்த குடும்பத்தை கம்ப்ளீட்டாக ஆண்டவர் என்ன செய்கிறாங்க, கொல்றாங்க. இது அப்படி நடக்கிறத வாசிக்கலாமா? அதை 1 சாமுவேல் 4வது அதிகாரம் 16வது வசனம். அந்த மனுஷன் ஏலியை பார்த்து, படையிலிருந்து வந்தவன் நான் தான், இன்றுதான் படையிலிருந்து ஓடி வந்தேன் என்றான். அப்பொழுது அவன், என் மகனே, நடந்த காரியம் என்ன என்று கேட்டான். செய்தி கொண்டு வந்தவன் பிரதியுத்தரமாக, இஸ்ரவேல் பெலிஸ்தியருக்கு முன்பாக முருந்தோடி போனார்கள், ஜனங்களுக்குள்ளே பெரிய சங்காரம் உண்டாயிற்று. உம்முடைய குமாரனாகிய ஓப்னி பினகாஸ் என்னும் இருவரும் இறந்து போனார்கள். தவறு யாரு அப்படின்னா, ஆசாரியர்கள் பண்றாங்க. ஆசாரியர்கள் பண்ண தவறு. ஆனா அந்த தவறு நிமித்தம் யாரு பாதிக்கப்படுகிறா, இந்த ஆசாரியுடைய கரத்தின் கீழே அடங்கி இருக்கிற ஜனங்கள் பாதிக்கப்படுகிறாங்க. அவங்க என்ன செய்யப்படுகிறாங்க, ஜனங்களுக்குள்ளே பெரிய சங்காரம் உண்டாயிற்று. செய்தி கொண்டு வந்தவன் பிரதியுத்தரமாக, இஸ்ரவேல் பெலிஸ்தியருக்கு முன்பாக முருந்தோடி போனார்கள். இஸ்ரவேல பெலிஸ்தியருக்கு முன்பாக முறிந்தோடி போனார்கள். நியாயப்படி பார்த்தா யார் மாத்திரம் தண்டிக்கப்பட்டிருக்கணும், இந்த ஆசாரியனும் ஆசாரியனுடைய பிள்ளைகளும் தண்டிக்கப்பட்டிருக்கணும். இதுதான் ஆண்டவர் சொல்ல வருகிறது. என்ன அப்படின்னா, ஒருத்தன் பண ஆசையா இருக்கிறான், ஒருத்தன் வந்து பணத்துக்காக அப்பத்துக்காக ஆண்டவருடைய கற்பனைகளை இதெல்லாம் மாத்திக்கிட்டு இருக்கிறான் அப்படின்னா, அப்படிப்பட்ட கூட்டத்துக்கு நடுவில் நீங்க இருந்துகிட்டு இருந்தீங்க அப்படின்னா உங்களுடைய எல்லைகள் என்ன நடக்கும் அப்படின்னா, இப்படிப்பட்ட தோல்விகள், யுத்தங்கள் நடக்கும். இந்த யுத்தத்துல நீங்க தோத்து போவீங்க. உங்க எல்லைகளுக்குள்ள, உங்கள் குடும்பங்களுக்குள்ள பெரிய சங்காரங்கள் உண்டாகும். அடுத்து, உம்முடைய குமாரனாகிய ஓப்னி பினகாஸ் என்னும் இருவரும் இறந்து போனார்கள். தேவனுடைய பெட்டியையும் பிடிபட்டு போயிற்று என்றான். தேவனுடைய பெட்டியும் பிடிபட்டு போயிட்டு கடைசி என்ன போயிடும், ஆண்டோடைய சமாதானம், ஆண்டோடைய பிரசன்ஸ் எல்லாம் உங்கள்கிட்ட போயிடும். தோத்து போயிடுவீங்க. ஆசாரியன் தானே பண்றாரு, தவறு பண்றாரு, ஆசாருடைய பிள்ளைகள் தானே பண்றாங்க அப்படின்னு என்ன செய்யாதீங்க, இருக்காதீங்க. தவறு செய்கிற இடத்துல நம்ம இருக்க என்ன இருக்கும் அப்படின்னா, ஆண்டோடைய கோபம் அந்த இடத்துல பற்றி எரிஞ்சுக்கிட்டே இருக்கும். அது யாரை பற்றிக்கும், நம்மளையும் பற்றிக்கும், அடுத்தவனையும் பற்றிக்கும். இதெல்லாம் ஆண்டவர் சொல்றாங்க, இதெல்லாம் எடுத்து சொல்றாங்க. இப்படிலாம் நடந்துச்சுல்ல, இந்த சீலோவில் நடந்துச்சுல, இதே மாதிரி மீண்டும் நடக்க போகுது. நீ போய் எங்கே போய் சொல்லு, எரேமியாவே நீ போய் அந்த தலைவர் இடத்துல, ஆசாரியர் இடத்துல, லீடர்ஸ் இடத்துல போய் சொல்லு அப்படின்னு ஆண்டவர் சொல்றாங்க. ஆனா அதுக்கு அந்த ஜனங்கள் என்ன சொல்றாங்களாம், அதே எரேமியா 7வது அதிகாரம் 13வது வசனம். நீங்கள் இந்த கிரியைகளை எல்லாம் செய்தீர்கள், நான் உங்களுக்கு ஏற்கனவே சொல்லி இருந்தும் நீங்கள் கேளாமலும், நான் உங்களை கூப்பிட்டும் நீங்கள் உத்தரவு கொடாமலும் போனபடியினால். நீங்க என்ன செய்யல, கேட்கல. நான் கூப்பிட்டும் என்ன செய்யல, உத்தரவு கொடுக்கல, ரிப்ளை பண்ணல, எனக்கு ரெஸ்பான்ஸ் பண்ண மாட்டேங்க. நான் அவ்வளோ தெளிவாக சொல்லியிருந்தோம், மதிக்கல. இப்போ நம்ம சொல்றதுதான்,
ஆண்டவர் ஒன்றும் சொல்லலையே, என் காதில் ஒன்றும் சொல்லலையே, என்கிட்ட எதுவும் காட்டலையே. இந்த பைபிள் எழுதி வச்சிருக்கிறாங்கல்ல, அதுக்கு பேர் தான் ஆண்டவர் சொல்லுகிறது. இந்த பைபிளை சொல்கிறத கேட்கறதுக்கு பேர் தான் காது கொடுத்து கேட்கறது. இப்போ நம்ம சொல்கிறது அதுதான், சொல்லலையே கேட்கலையே, இதான் ஆண்டவர் சொல்கிறாங்க. நீ என்ன சொல்லிட்டு இருக்க, என்ன சொல்லலையே கேட்கலையேன்னு சொல்லிட்டு இருக்கிற. அடுத்து அதனால என் நாமம் தரிக்கப்பட்டதும் நீங்கள் நம்பிக்கை கொண்டிருக்கிறதுமான இந்த ஆலயத்துக்கும் உங்களுக்கும் உங்கள் பிதாக்களுக்கும் நான் கொடுத்த ஸ்தலத்துக்கும் நான் சீலோவுக்கு செய்தது போல செய்வேன். இதெல்லாம் ஆண்டவர் சொல்றாங்க, தெளிவா சொல்றாங்க. என்ன சொல்றாங்க அப்படின்னா, என் நாமம் தரிக்கப்பட்டதும். அதில் என் நாமம் தரிக்கப்பட்டதும், நீ ஆலயம் 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 சொல்லிட்டு இருக்கல, இப்படி என்னுடைய நாமம் தரிக்கப்பட்டிருக்கிற இந்த ஆலயத்துக்கும் என் நாமம் தரிக்கப்பட்டதும், அடுத்து நீங்கள் நம்பிக்கொண்டிருக்கிறதும், எனக்கு இப்படிலாம் நடக்கும் அப்படின்னு நம்பிக்கொண்டிருக்கிறதா, நீ பண்றதான் கரெக்ட் அப்படின்னு நம்பிக்கிட்டு இருக்கல, நீங்கள் நம்பிக்கொண்டு இருக்கிறதுமான இந்த ஆலயத்துக்கும் உங்களுக்கும் உங்கள் பிதாக்களுக்கும் நான் கொடுத்த ஸ்தலத்துக்கும். ஆலயத்துக்குள்ள இஷ்டப்படி எல்லாம் பண்றேன் அப்படி சொல்லிட்டு இருக்கல, இதுதான் கரெக்ட்னு சொல்லிட்டு இருக்கிறல்ல, இந்த ஆலயத்துக்கும், அடுத்த ஆண்டவர் சொல்றாங்க, உங்களுக்கும் உங்கள் பிதாக்களுக்கும் நான் கொடுத்த ஸ்தலத்துக்கும் நான் சீலோவாவுக்கு செய்தது போல செய்வேன். ஏன் ஆண்டவர் வந்து ஆசாரியனை மட்டும் தண்டிச்சிருக்கலாமே? ஏன் அவன் ஆசாருடைய பிள்ளைகள் மாத்திரம் தண்டிச்சிருக்கலாமே? ஏன் அப்படித்தானே பார்த்தோம், நம்ம இங்கே அப்படித்தானே பார்த்தோம். ஏலியின் குடும்பம் தான் தவறு செய்யுது, ஏலியினுடைய பிள்ளைகள் தான் தவறு செய்கிறாங்க. ஏன் அவன் 2 பேர் மாத்திரம் கொண்டு இருக்க வேண்டியது? ஏன் இஸ்ரேல் ஜனங்களை தோற்கடிக்கிறாங்க? ஏன் இஸ்ரேல் ஜனங்களை பெலிஸ்தருக்கு முன்பாக முறியடித்து போக பண்ணுறாங்க? கர்த்தருடைய பெட்டி ஏன் அங்கிருந்து வேற இடத்துக்கு போகுது? இந்த இடத்துல அதான் ஆண்டவர் ப்ரூஃப் பண்ணுறாங்க. என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, ஆசாரியன் தவறு செய்கிறான், ஆசாரியனுக்கு கீழே இருக்க தவறு செய்கிறாங்க அப்படின்னா, அவர்களுக்கு கரங்களின் கீழே அடங்கி இருக்கிறவர்களுக்கு என்ன வருமா? பாதிப்பு உண்டாகும். அதெல்லாம் அப்படி போட்டிருக்காங்க இல்லையா? உங்களுக்கும் உங்கள் பிதாக்களுக்கும் நான் கொடுத்த ஸ்தலத்துக்கும் நான் சீலோவுக்கு செய்தது போல நான் செய்வேன் அப்படின்னு ஆண்டவர் சொல்றாங்க. இதுக்கு இன்னொரு இடத்துலையும் ஆண்டவர் சொல்றாங்க தெளிவா, இது யார் நிமித்தமாக நடக்குது அப்படின்னு ஆண்டவர் சொல்றாங்க. வாசிக்கலாம். மீகா 3வது அதிகாரம் 1வது வசனம். நான் சொன்னது, யாக்கோபின் தலைவர்களே, இஸ்ரவேல் வம்சத்து அதிபதிகளே, நியாயம் இன்னதென்று அறிவது உங்களுக்கு அல்லவா அடுத்தது. ஆனாலும் நன்மையை வெறுத்து தீமையை விரும்பி அவர்கள் மேல் இருக்கிற அவருடைய தோலையும் அவர்கள் எலும்புகள் மேல் இருக்கிற அவர்களுடைய சதையையும் பிடுங்கி. ஓகே, இதில் வந்து ஆண்டவர் சொல்கிறாங்க, அது என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இதை தெளிவாக போட்டிருக்கு, யாக்கோபின் தலைவர்களே, லீடர்ஸ், தலைமை பொறுப்பில் இருக்கிறவர்களே, என்ன செய்யணும்? இஸ்ரவேல் வம்சத்து அதிபதிகளே, முதல் சொல்கிறாங்க தலைவர்களே, அதிபதிகளே, நீங்கள் என்ன செய்யுங்க? நியாயம் இன்னதென்று அறிவது உங்களுக்கு அல்லவோ அடுத்தது. அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, எது நியாயம்னு நீங்களப்பா விசாரிக்கணும், நீங்கள் தானே அதை கடைபிடிக்கணும். ஆனால் நீங்கள் எப்படி இருக்கிறீங்க? 2வது வசனம். ஆனாலும் நன்மையை வெறுத்து, இல்லை நாங்கள் நன்மையை கரெக்டான விஷயத்தை என்ன செய்ய மாட்டோம், அக்செப்ட் பண்ணிக்க மாட்டோம், அதை வெறுத்து அடுத்து தீமையை விரும்பி அவர்கள் மேல் இருக்கிற அவர்களுடைய தோலையும் அவர்கள் எலும்புகள் மேல் இருக்கிற அவர்களுடைய சதையையும் பிடுங்கி. நீங்க வந்து என்ன செஞ்சிட்டு இருக்கிற, வர்றவன்ட்டு இருந்து எனக்கு என்ன கிடைக்கும், அந்த வர்றவன்ட்டு இருக்கிற தோலை பிடுங்கிறது, சதையை பிடுங்கிறது அவனுக்கு இருக்கா? அவன் லைஃப்பில் அவனுக்கு தேவையான காரியங்களுக்கே அவனுக்கு வழி இல்லாமல் இருக்கான். நீ என்ன செஞ்சுட்டு இருக்க? அவன்கிட்ட இருந்து பிடுங்கிறத பார்க்குற. அடுத்து 3வது வசனம். என் ஜனத்தின் சதையை தின்று அவர்கள் மேல் இருக்கிற அவர்களுடைய தோலை உரித்து கொண்டு அவர்கள் எலும்புகளை முறித்து பானையிலே போடும் வண்ணமாகவும் இறைச்சியை கொப்பரைக்குள்ளே போடும் வண்ணமாகவும் அவைகளை துண்டிக்கிறார்கள். அவன்கிட்ட இருக்கிற சதையை திங்கிற, அவன்கிட்ட இருக்கிற வல்லுக்கட்டாயமா பிடுங்கி என்ன செய்யற, சாப்பிட்ற, கொப்பரைக்குள்ளே போடும் வண்ணமாகவும் அப்படின்னா என்ன, அவனை உயிரோட என்ன செஞ்சிட, அவனை கொலை பண்ணுகிற, இப்படிலாம் ஆண்டவர் சொல்லிட்டு இருக்கிறாங்க. சரி, அடுத்து அங்கே 11க்கு போயிடலாம். அதன் தலைவர்கள் பரிதானத்துக்கு நியாயம் தீர்க்கிறார்கள். ஓகே, இதில் ஆண்டவர் சொல்கிறாங்க, நீ இப்படிலாம் அவனை அழித்து சாப்பிடணும், அவன்கிட்ட இருக்கிறத பிடுங்கணும், இப்படி நினச்சிக்கிட்டு இருக்கிற. அடுத்து என்ன செஞ்சிட்டு இருக்கிற? அதன் தலைவர்கள் பரிதானத்துக்கு நியாயம் தீர்க்கிறார்கள். அவன் அதிக ரூபா கொடுக்குறானோ அவனுக்கு ஃபேவராக நீ பேசிக்கிட்டு இருக்கிற. ரூபா கொடுக்கலன்னா நீ அவனுக்கு ஃபேவராக நீ பேசுறது கிடையாது. அடுத்து அதன் ஆசாரியர்கள் கூலிக்கு உபதேசிக்கிறார்கள். அதன் ஆசாரியர்கள் கூலிக்கு உபதேசிக்கிறார்கள் அப்படின்னா, கொஞ்சம் அமௌண்ட் கொடுத்தா அதுக்கு தகுந்தமான காரியம். இல்லை அவனும் அமௌண்ட் கொடுக்கல அப்படின்னா, ரூபா கொடுக்கல அப்படின்னா நீ உபதேசிக்க மாட்டுக்க. கூலிக்கு தகுந்தாறு போல உபதேசிக்க. அவன் கொண்டு அதிகமான கூலியை கொண்டு போய் அவன் கொடுத்துட்டான் அப்படின்னா, நீ உபதேசிக்கிறதுல கொஞ்சம் பார்த்து ஹேண்டில் பண்ணுற.
சில வார்த்தைகள் வாயிலிருந்து வரும்பொழுதே ஓஹோ இந்த வார்த்தைகள் நம்ம பேசக்கூடாது, கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணிக்குவோம், கொஞ்சம் அடக்கி வாசிப்போம், ஏன்னா கூலி அதிகமாக இருக்குது கையில், கூலி அதிகமாக கொடுக்குறான், இவனை பகைச்சிக்கிட்டோம், இவனை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இவனால் நிறைய காரியங்கள் தடைப்படும். அதனால் நினைச்சிற உன்னோட உபதேசத்தை பார்த்து உபதேசித்துக்கிட்டு இருக்கிற. அடுத்து அதன் தீர்க்கதரிசிகள் பணத்துக்கு குறி சொல்லுகிறார்கள். தீர்க்கதரிசி நீ எப்படி மாறிட்ட? பணத்துக்கு குறி சொல்லுகிற மாதிரி என்ன செஞ்சிட்ட? மாறிட்ட. அடுத்து ஆகிலும் அவர்கள் கர்த்தரை சார்ந்து கொண்டு கர்த்தர் எங்கள் நடுவில் இல்லையோ, தீங்கு எங்கள் மேல் வராது என்கிறார்கள். இதெல்லாம் பார்த்துட்டு இந்த ஆசாரியர்கள் பார்த்துட்டு தீர்க்கதரிசிகள் இவங்கெல்லாம் ஃபேவரா பேசி பார்த்துட்டு தீங்கு என்ன செய்யாது எங்கள் எல்லைகளில் வராது. ஏன்னா ஆசாரியர் எங்களுக்கு ஃபேவராக இருக்காங்க, நிறைய பாஸ்டர்ஸு எங்கள் அங்கே கூப்பிட்டா வந்துடுவாங்க, நிறைய தீர்க்கதரிசிகள் அங்கே கூப்பிட்டா வந்துடுவாங்க, எங்களுக்கு ஃபேவராக தான் அவங்க தீர்க்கதரிசனம் சொல்லிட்டு இருக்கிறாங்க, தீங்கெல்லாம் வராதுன்னு சொல்லிட்டு இருக்கிறான். அடுத்து ஆகையால் உங்கள் நிமித்தம் சீயோன் வயல்வெளியைப் போல உளப்பட்டு எருசலேம் மண்மேடுகளாய் போம், ஆலயத்தின் பர்வதம் காட்டு மேடுகளாய் போம். நீங்க சொல்லிட்டு இருக்கிறீல்ல அவன் எனக்கு ஃபேவரா இருக்கான், இவன் எனக்கு ஃபேவரா இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறீல்ல, அதான் ஆண்டவர் சொல்றாங்க, யார் ஃபேவரா இருந்தாலும் எவ்வளோ பெரிய கூட்டம் உனக்கு ஆதரவாக இருந்தாலும் உன்னோட எல்லைகளை எப்படி ஆக்குவேன்? மண்மேடுகளாக மாற்றுவேன். அப்படித்தானே போட்டிருக்கு, தெளிவாக போட்டிருக்குல்ல. ஆகையால் உங்கள் நிமித்தம் சீயோன் வயல்வெளியைப் போல உளப்பட்டு எருசலேம் மண்மேடுகளாய் போம், ஆலயத்தின் பர்வதம். உங்கள் நிமித்தம் என்ன செய்வேன்? வயல்வெளியை போல உளப்பட்டு அப்படின்னா கிழிப்பேன். எப்படி ஒரு மண் அப்படி சமமாக இருக்காதுல்ல, வயல்வெளியை உழுகிற இடம் எப்படி இருக்கும்? சமமாக இருக்கும் இருக்காதுல்ல. ஒரு பக்கம் மேடு, ஒரு பக்கம் பள்ளம், ஒரு பக்கம் மேடு, ஒரு பக்கம் பள்ளம், ஒரு ஆழமான வெட்டுகள் இருக்கும்ல, ஆழங்கள் இருக்கும்ல, இதே போல ஆழமான காரியங்கள் உன் எல்லைகளில் நடக்கும். அடுத்து எருசலேம் மண்மேடுகளாய் போம், மண்மேடுகளாய் போகும், ஆலயத்தின் பர்வதம் காட்டு மேடுகளாய் போம். ஆலயத்தின் பர்வதம் காட்டுகள் மேடுகள் போல ஆகும். எது ஆலயத்தின் பர்வதமா நீ நினச்சிக்கிட்டு இருக்கியோ அதெல்லாம் எப்படி போகுமா? காட்டு மேடுகளாக போகும். இதெல்லாம் ஆண்டவர் சொல்கிறாங்க. என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, முதலாவது ஆலயம்னு நீ சொல்லி அதுக்கு முக்கியத்துவம் கொடுத்துட்டு நீ பேசுறதெல்லாம் கரெக்டு அப்படின்னு நீ சொல்லிக்கிட்டு இருக்கிற. இதை கேட்டு ஒரு கூட்டம் உட்காந்துக்கிட்டு இருக்குது. இந்த கூட்டம் என்ன நினச்சிக்கிட்டு இருக்குது? ஆமாம், ஆசாரியர்கள் எங்களுக்கு ஃபேவராக இருக்கிறாங்க, தீர்க்கதரிசிகள் எங்களுக்கு ஃபேவராக இருக்கிறாங்க இப்படின்னு பணம் படைத்த ஒரு கூட்டம் உங்களை நம்பிக்கிட்டு இருக்குது. அப்படிப்பட்ட கூட்டத்தை என்ன செய்வேன்? மண்மேடுகளாக மாற்றி போடுவேன். ஒன்றையும் என்ன செய்வேன்? உன்னுடைய எல்லைகளில் சமாதானத்தை ஃபுல்லாக எடுத்து போடுவேன். ஆனால் இன்னொரு கூட்டத்தை என்ன செஞ்சுட்டு இருக்கிற? நீ பயமுறுத்தி இப்படியான காரியத்தை செஞ்சுக்கிட்டு இருக்கிற. அந்த கூட்டம் நினைச்சிக்கிட்டு இருக்குது, ஓ இவன் சொல்கிறதான் கரெக்டா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் என் மேலேயும் ஒரு மனஸ்தாபத்தில் என்னை விட்டு இப்படிலாம் ஆண்டவர் இருப்பாங்களாம் தூரத்தில் போகுது, இப்படிலாம் ஒரு கூட்டத்தை இப்படி என்ன செஞ்சுட்டு இருக்கிற? சிதறடிச்சுக்கிட்டு இருக்கிற. இது நிமித்தம் நான் இப்படி காரியங்கள் எல்லாம் நான் என்ன செய்வேன். யாருக்கு செய்தது போல? இந்த ஏலிக்கு செய்தது போல நான் செய்வேன். அதனால தான் ஆண்டவர் என்ன செஞ்சாங்களாம், இந்த ஏலியின் குடும்பத்தை, இந்த ஆசாரியர் குடும்பத்தை தள்ளிட்டு ஒரு ஆண்டவர் சூஸ் பண்ணுகிறாங்க. அதுதான் யாரா? சாமுவேல். வாசிக்கலாம். 1 சாமுவேல் 6வது அதிகாரம் 1வது வசனம். கர்த்தருடைய பெட்டி பெலிஸ்தியரின் தேசத்தில் 7 மாதம் இருந்தது. சரி, இதில் போட்டிருக்கு. இப்போ அந்த ஏலியின் குடும்பத்திலேருந்து யுத்தம் பண்ணிட்டு போனாங்கல்ல, ஏலியின் குடும்பம் யுத்தம் பண்ணி இந்த பெலிஸ்தர் என்ன செஞ்சிட்டாங்களா? அந்த கர்த்தருடைய பெட்டியை எடுத்துகிட்டு போயிட்டாங்களே. இது எங்கே இருக்குது? பெலிஸ்தர் நாட்டில் 7 மாதங்கள் இருக்குது. இப்படி 7 மாதங்கள் இருக்கும்போது ஒன்று நடக்கு. வாசிக்கலாம். 7வது அதிகாரம் 1வது வசனம். அப்படியே கீரியாத் யாரிமின் மனுஷர் பரிசுத்தப்படுத்தினார்கள். 3வது வசனத்துக்கு போயிடலாம். அப்பொழுது சாமுவேல் இஸ்ரவேல் குடும்பத்தார் யாவரையும் நோக்கி, நீங்கள் உங்கள் முழு இருதயத்தோடும் கர்த்தரிடத்தில் திரும்புகிறவர்களானால் அந்நிய தேவர்களையும் அஸ்ரோத்தையும் உங்கள் நடுவிலிருந்து விலக்கி உங்கள் இருதயத்தை கர்த்தருக்கு நேராக்கி அவர் ஒருவருக்கே ஆராதனை செய்யுங்கள். நம்ம வாசிக்கிறது என்ன அப்படின்னா, ஆண்டவர் சொன்னாங்க, என்ன சொன்னாங்க? ஏலியின் குடும்பத்தில் சொன்னாங்கல்ல, நான் உன்னை கொல்லிட்டு தள்ளி போட்டுட்டு நான் என் மனதுக்கு விருப்பமாக செய்கிறவனையும் என் உள்ள விரும்புகிறதை செய்கிறவனையும் நான் தெரிஞ்செடுப்பேன்னு சொன்னாங்கல்ல. அப்படி தனக்கு மனதுக்கு விருப்பமான, தன் உள்ளதுக்கு விருப்பமான ஒரு ஆசாரியன் செய்கிற காரியம் தான் இது. அது இந்த 3வது வசனத்துல வாசிக்கிறோம்ல, அவர் என்னெல்லாம் செய்யறாரு? அப்பொழுது சாமுவேல் இஸ்ரவேல் குடும்பத்தார் யாவரையும் நோக்கி, நீங்கள் உங்கள் முழு இருதயத்தோடும் கர்த்தரிடத்தில் திரும்புகிறவர்களானால் அந்நிய தேவர்களையும் அஸ்திரோத்தையும். அவர் தெளிவா சொல்றாரு, என்ன செய்யுங்க? முழு உள்ளத்தோடும் முழு இருதயத்தோடும் கர்த்தரிடத்துல திரும்பினீங்களா மாத்திரம், கர்த்தரிடத்துல திரும்பி வந்தீங்கன்னா மாத்திரம். அடுத்து அந்நிய தேவர்களையும் அஸ்திரோத்தையும் உங்கள் நடுவிலிருந்து விலக்கி, உங்க நடுவுல இருக்கிற பாவங்கள்
பாவங்கள் அசுத்தங்களை உங்க நடுவுல இருந்து விலக்குனீங்கன்னா, உங்கள் இருதயத்தை கர்த்தருக்கு நேராக்கி ஆண்டவரிடத்துல மாத்திரம் கண் நோக்கி பார்த்தீங்கன்னா, அவர் ஒருவருக்கே ஆராதனை செய்யுங்கள். அப்பொழுது அவர் உங்களை பெலிஸ்தியருடைய கைக்கு நீங்களாக்கி விடுவார் என்றார். அவர் ஒருவரை மாத்திரமே நம்பிக்கிட்டு இருந்தீங்க, இப்படி எல்லாம் உங்களை சுத்திகரிச்சு அவரை மாத்திரம் தேடி உங்களை அருவருப்புகளை விட்டு அகற்றி நீங்க கர்த்தரை மாத்திரம் தேடினீங்கன்னா என்ன செய்வாங்களா? உங்களை பெலிஸ்தியருடைய கைக்கு நீங்களாக்கி விடுவார் என்றான். பெலிஸ்தியருடைய கைக்கு நீங்களாக்கி விடுவார். இந்த சாமுவேலுடைய இன்னொரு கேரக்டர், அதாவது ஆண்டவர் சொன்னாங்கல்ல, தன் மனதுக்கு விருப்பமான ஒருத்தரை நான் சூஸ் பண்ணியிருக்கிறேன், ஒரு ஆசாரியை நான் சூஸ் பண்ணியிருக்கேன்னு சொன்னாங்கல்ல, அவருடைய இன்னொரு கேரக்டர் வாசிக்கலாம். 1 சாமுவேல் 12வது அதிகாரம் 3வது வசனத்திலிருந்து வாசிக்கலாம். இதோ இருக்கிறேன், கர்த்தரின் சந்நிதியிலும் அவர் அபிஷேகம் பண்ணி வைத்தவருக்கு முன்பாகவும் என்னை குறித்து சாட்சி சொல்லுங்கள், நான் யாருடைய எருதை எடுத்துக்கொண்டேன். இப்போ அவர் கொஸ்டின் கேட்கிறார், அதாவது நான் யாருடைய எருதை எடுத்துக்கொண்டேன், உங்கள்கிட்ட இருக்கிற ஏதாவது ஒரு விலங்குகள், உங்கள்கிட்ட இருக்கிற ஏதாவது பொருள்களை நான் எடுத்துக்கொண்டனா அப்படின்னு அவர் கேட்கிறார். சாமுவேல் கேட்கிறார். அடுத்து, யாருடைய கழுதையை எடுத்துக்கொண்டேன், யாருக்கு அநியாயம் செய்தேன், யாருக்கு இடுக்கண் செய்தேன், யார் கையில் பரிதானம் வாங்கி கொண்டு கண்சாடையாய் இருந்தேன், சொல்லுங்கள், அப்படி உண்டானால் அதை உங்களுக்கு திருப்ப கொடுப்பேன் என்றான். பப்ளிக்கா கேட்கிறார். பப்ளிக்கா எல்லா ஜனங்களும் கூடி இருக்கும் போது பப்ளிக்கா ஒரு அனௌன்ஸ்மெண்ட் கொடுக்குறார். யார்கிட்டயாட்டி நான் பணத்தை வாங்கிட்டு நான் கண்சாடையா நான் வந்து ஏதாவது செஞ்சுருக்கிறேன்னா நீங்களே சொல்லுங்க அப்படின்னு பப்ளிக்காக கேட்கும்போது அவங்க எல்லாரும் சொல்றாங்க. 4வது வசனம். அதற்கு அவர்கள், நீர் எங்களுக்கு அநியாயம் செய்யவும் இல்லை, எங்களுக்கு இடுக்கண் செய்யவும் இல்லை, ஒருவர் கையிலும் ஒன்றும் வாங்கவும் இல்லை என்றார்கள். எல்லாரும் சொல்றாங்க, எல்லாம் அந்த சுத்தி இருக்கிற ஜனங்கள் எல்லாரும் சொல்றாங்க. என்ன சொல்றாங்க? நீர் எங்களுக்கு என்ன செய்யல, அநியாயம் செய்யவும் இல்லை, அநியாயம் செய்யல, எங்களுக்கு இடுக்கண் செய்யவும் இல்லை, ஒருவர் கையிலும் ஒன்றும் வாங்கவும் இல்லை என்றார்கள். இப்படியான காரியத்தை இன்னைக்கு ஜனங்கள் சொல்லுவாங்களா அப்படின்னு நீங்களே என்ன செய்யுங்க, உங்களை கேட்டு பாருங்க. இதைத்தான் ஆண்டவர் சொல்றாங்க, என் மனதுக்கு விருப்பமான ஒரு ஆசாரியனாக, என் சித்தத்தை செய்கிற ஒரு ஆசாரியனாக நான் யாரை தெரிந்து கொள்ளிருக்கேன், இந்த சாமுவேலை தெரிந்து கொண்டிருக்கேன். அடுத்து 5வது வசனம். அதற்கு அவன், நீங்கள் என் கையில் ஒன்றும் கண்டுபிடிக்கவில்லை என்பதற்கு கர்த்தர் உங்களுக்கு எதிராய் சாட்சியாய் இருக்கிறார், அவர் அபிஷேகம் பண்ணினவரும் இன்று அதற்கு சாட்சி என்றான். ஓகே, இப்படி இருக்கிற ஒரு சாமுவேல், இப்படி நடந்துகிட்டு இருக்கிற ஒரு சாமுவேல் இப்போ என்ன செய்யறார்? பெலிஸ்தர் இடத்துல ஆண்டவருடைய பெட்டி 7 மாதங்கள் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இந்த இஸ்ரேல் ஜனங்கள் தோத்துட்டாங்க, நிறைய சங்காரத்தை பார்த்துட்டாங்க அப்படின்னு சொல்லும் போது இந்த ஆசாரியன் ஸ்டெப் எடுக்கிறார். இப்போ வாசிக்கலாம். 7வது அதிகாரம் 10வது வசனம். சாமுவேல் சர்வாங்க தகன பலியை செலுத்துகையில் பெலிஸ்தியர் இஸ்ரவேலின் மேல் யுத்தம் பண்ண நெருங்கினார்கள். கர்த்தர் மகா பெரிய இடி முழக்கங்களை பெலிஸ்தியர் மேல் அந்நாளிலே முழங்க பண்ணி அவர்களை கலங்கெடுத்ததினால் அவர்கள் இஸ்ரவேலுக்கு முன்பாக பட்டு விழுந்தார்கள். இதுக்கு முன்னாடி இஸ்ரேல் ஜனங்கள் தோத்து போனாங்க. இந்த சாமுவேல் வந்து பெரிய ஒரு யுத்த வீரன் கிடையாது. அவர் வந்து சண்டை பண்ணி நிறைய போர் வீரர்களை கூட்டி ஜெயிச்சாரா அப்படின்னு கேட்டால் அப்படியும் கிடையாது. இல்லை ஒரு பெரிய ராஜாக்கள் இவருக்கு சப்போர்ட்டாக வந்தாங்களான்னு கேட்டால் அப்படி கிடையாது. இவர் உண்மையாக இருந்ததுனால ஆண்டவர் எங்கேருந்து சப்போர்ட் அனுப்புகிறாங்க? வானத்திலிருந்து சப்போர்ட் அனுப்புகிறாங்க. என்னென்ன சப்போர்ட்ஸ்? இடி முழக்கங்களை பெலிஸ்தியர் மேல் அந்நாளிலே முழங்க பண்ணி. இடி முழக்கங்களை, இதுதான் நம்ம ஆராதிக்கிற தெய்வம். வானங்களிலிருந்து பரத்திலிருந்து நமக்கு ஒத்தாசைகளை கொடுக்கிற தெய்வம். நம்ம ஆண்டவருடைய வேலையை உண்மையாக செஞ்சோம் அப்படின்னா நமக்காக வானங்களை கிழித்து இறங்குகிற ஒரு தெய்வம். இங்கே அதுதான் செய்கிறாங்க. தாவீது யாருக்காக? இந்த சாமுவேலுக்காக. சாமுவேல் தனக்கு முன்னாடி உண்மையாக இருக்கிறான்ல, அவன் வந்து இப்போ மன்றாடுறான்ல, அவன் வந்து ஜெபிக்கிறான்ல, அதனால அவன் நிமித்தம் என்ன செய்யணும்? இந்த ஜனங்களை நான் பாதுகாக்கணும் அப்படின்னு நினைச்சு என்ன செய்றாங்க? இடி முழக்கங்களை உண்டு பண்ணி. வாசிக்கலாம். அவர்களை கலங்கெடுத்ததினால் அவர்கள் இஸ்ரவேலுக்கு முன்பாக பட்டு விழுந்தார்கள். அடுத்து 11வது வசனம். அப்பொழுது இஸ்ரவேலர் மிஸ்பாவில் இருந்து பெலிஸ்தியரை பின்தொடர்ந்து போய் பெத்ஹாரிம் பள்ளத்தாக்கு மட்டும் அவர்களை முறியடித்தார்கள். அப்பொழுது சாமுவேல் ஒரு கல்லை எடுத்து மிஸ்பாவுக்கும் சேனேக்கும் நடுவாக நிறுத்தி, இம்மட்டும் கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்தார் என்று சொல்லி அதற்கு எபனேசர் என்று பெயரிட்டான். இந்த பிரகாரம் பெலிஸ்தியர் அப்புறம் இஸ்ரவேலின் எல்லைகளிலே வராதபடிக்கு தாழ்த்தப்பட்டார்கள். அதுக்கப்புறம் இஸ்ரவேல் அவங்க எல்லைக்குள்ளே என்ட்ராகலை. ஏன் என்ட்ராகலை அப்படின்னா, பரிசுத்தம் உள்ள ஆண்டருடைய சித்தம் செய்கிற, ஆண்டருடைய மன துடிப்பை உணர்ந்திருக்கிற ஒரு ஆசாரியன் எங்க இருக்கிறான்? அந்த ஜனத்தின் நடுவில் இருக்கிறான் அப்படின்ட்டு. இது நிமித்தம் ஆண்டவர் வானத்திலிருந்து யுத்தம் பண்ணுகிறாங்க இப்படின்னு யார் தெரிஞ்சுக்கிட்டு? யாருக்கு தெரியுது? பெலிஸ்தருக்கு தெரியுது. அதாவது வேற ஒரு தேசத்துக்கு தெரியுது, இவருடைய எதிரிகளுக்கு தெரியுது.
இப்போ நம்ம உள்ள என்டர் ஆக முடியாது. ஏன்னா கர்த்தருடைய கரம் பலமா இருக்கு, அந்த இடத்துல பலமா இருக்கு. ஏன் அப்படின்னா பரிசுத்தம் உள்ள, சுத்தம் உள்ள, நியாயம் செய்கிற ஒரு ஆசாரியனுக்கு நடுவில் ஜனங்கள் இப்போ இருக்கிறாங்க. இப்போ நம்மளால போக முடியாது அப்படின்னு அதுக்கப்புறம் உள்ள என்டரே ஆகலையாம். வாசிக்கலாம். சாமுவேலின் நாளில் எல்லாம் கர்த்தருடைய கை பெலிஸ்தியருக்கு விரோதமாக இருந்தது. அதான் ஆண்டவர் மென்ஷன் பண்றாங்க. சாமுவேலின் நாளெல்லாம், சாமுவேல் உயிரோடு இருக்கிற நாளெல்லாம், உண்மையா இருக்கிறவன், ஆண்டவருக்காக வைராக்கியம் பாராட்டுகிறவன், ஆண்டோடைய நீதி நியாயங்களை நிறைவேற்ற துடிக்கிற ஆசாரியன் இருக்கிறவரை என்ன செய்ய முடியாது, உள்ளுக்குள்ள பெலிஸ்தருடைய காரியங்கள் உள்ள வர முடியாது. அதே நேரத்தில் ஆண்டோடைய கை எப்படி இருக்குமா, உறுதியா இருந்துச்சான். பெலிஸ்தருடைய கை விரோதமாக, இவங்களுக்கு ஃபேவராகவும் எதிரின் பட்ட பாளையத்துக்கு விரோதமாகவும் இருந்துச்சான். வாசிக்கலாம். பெலிஸ்தியர் இஸ்ரவேல் கையிலிருந்து பிடித்திருந்த எக்ரோன் துவங்கி காத் மட்டுமுள்ள பட்டணங்களும் இஸ்ரவேலுக்கு திரும்ப கிடைத்தது. அவைகளின் எல்லைகளையும் இஸ்ரவேல் பெலிஸ்தியர் கையில் இராதபடிக்கு விடுவித்துக் கொண்டார்கள். இஸ்ரவேலுக்கும் எமோரியருக்கும் சமாதானம் உண்டாயிருந்தது. சாமுவேல் உயிரோடு இருந்த நாளெல்லாம் இஸ்ரவேலை நியாயம் விசாரித்தான். அவங்க எதெல்லாம் இழந்திருந்தாங்களோ எல்லாத்தையும் இப்ப திரும்ப பெற்றுக்கொண்டாங்க. யாருக்காக? சாமுவேலுக்காக. ஒரே சாமுவேலோட நிமித்தம் தான். ஏன்னா அங்கே அதான் வாசிக்கிறோம். ஏலி நிமித்தம் இஸ்ரவேல் ஜனங்களுக்குள்ள தோல்வி. இங்கே ஒரே ஒரு நபரை நிமித்தம், ஒரே ஒரு உண்மையான ஆசாரிய நிமித்தம் அவர்களை சுற்றி இருக்கிற ஜனங்களுக்கு நன்மை உண்டாகுது. அதில் ஆண்டவர் இன்னொரு வார்த்தை மென்ஷன் பண்ணுறாங்கல்ல, அந்த 14ஆம் வசனத்தில் கடைசி 2 லைன், இஸ்ரவேலுக்கும் எமோரியருக்கும் சமாதானம் உண்டாயிருந்தது. சமாதானம் உண்டாயிருந்துச்சு. அப்போ இதுலேருந்து ஒன்று தெரியுது, உண்மையான ஆசாரியனுடைய கரத்தின் கீழே நீங்கள் அடங்கி இருந்தீங்க அப்படின்னா உங்கள் பாளையத்தில் சமாதானம் உண்டாகும். கர்த்தருடைய கை உங்களுக்கு ஃபேவராகவும் உங்களுடைய எதிரியின் பாளையத்துக்கு அகெயின்ஸ்டாகவும் இருக்கும். எதெல்லாம் நீங்கள் இழந்து போனீங்களோ அது எல்லாம் உங்களிடத்துல திரும்பி வரும். யார் உண்மையான ஆசாரியன்? கர்த்தருக்கு பிரியமானது என்ன? வெறும் ஆலயத்துக்கு மாத்திரம் ஆண்டவர் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்க மாட்டாங்க. ஆலயத்தில் கூடியிருக்கிற ஜனங்களுடைய அக்கிரமங்களை தெரிவிக்கணும். திருட்டு பண்ணாத, விபச்சாரம் பண்ணாத, வேசித்தனம் பண்ணாத, இப்படிலாம் அப்படி தெரிவித்து ஆண்டவருக்காக துடிக்கிற ஆசாரனுடைய கரத்தின் கீழே நீங்கள் அடங்கி இருந்தீங்கன்னா உங்கள் பாளையத்தில் சமாதானம் உண்டாகும். இல்லை அப்படின்னா உங்களுக்கு ஃபேவராக சொல்கிற நிறைய ஆசாரியர்கள் இருக்கிறாங்க, நிறைய தீர்க்கதரிசிகள் இருக்கிறாங்க அப்படின்னு அந்த இடத்துல இருந்தீங்கன்னா உங்களுடைய எல்லைகள் பாலைவனங்களாக மாறும். வயல்வெளிகளை பீறி போடுகிற வயல்வெளிகள், உளப்பட்ட வயல்வெளிகள் எப்படி இருக்குமோ அப்படி உங்களுடைய எல்லைகள் இருக்கும் அப்படின்னு ஆண்டவர் சொல்றாங்க. கண்கள் மூடி ஜெபிப்போம். தகப்பனே ஸ்தோத்திரம், இந்த நாளுக்காக நன்றி. நாங்களுமே துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். தகப்பனே உண்மையான ஆசாரியனுக்கும் தகப்பனே உண்மை அல்லாத ஆசாரியருக்கும் இருந்த தகப்பனே வித்தியாசத்தை நாங்கள் வாசித்தோம். தகப்பனே ஆமே, நாங்களும் உண்மை உள்ளவர்களாக இருக்க உதவி செய்யுங்கப்பா. தாழ்மையில் எங்களை தெரிந்து கொண்ட தேவன் தகப்பனே, எவ்வளவோ ஞானம் படைத்தவர்கள் இருந்தாலும் அப்படிப்பட்டவர்களை தள்ளி தகப்பனை தாழ்மையான எங்களை தெரிந்து கொண்டிருக்கீங்கப்பா. அதை உணர்ந்து தகப்பனை நாங்கள் உண்மையாக நடந்து கொள்ள உங்கள் இருதய துடிப்பை தகப்பனை அறிந்து செயல்பட உதவி செய்யுங்க. இப்படி யாரெல்லாம் வாழ தங்களை ஒப்பு கொடுக்குறார்களோ தகப்பனை அவளை ஆசீர்வதிங்க, பிளஸ் பண்ணுங்க. உண்மை உள்ளவனுக்கு நீங்கள் துணை செய்வீங்கப்பா. தகப்பனை எனக்காக வைராக்கியம் பாராட்டுகிறவனுக்காக வைராக்கியம் பாராட்டுகிற ஒரு தேவன். இந்த கரத்தை தருகிறோம், தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். ஏசு ஜெபிக்கிறோம் சொல்லி நல்ல பிதாவே, ஆமென், ஆமென், ஆமென்.